நறுவி மூவி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தது? இது ஒரு சிக ப்ராஜெக்ட் கமல்ஹாசன் மாதிரி தான் இது. சித்தார்த் ஒரு பயங்கரமான ஒரு மில்லியனர் மாதிரி. அவர் ஒரு பாஷ்னஸ் பாடியில் லாங்குவேஜில் எல்லாம் கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன பர்டிகுலர்லி ஆசை? எல்லாருக்குமே ஒரு பேராசை இருக்க தானே செய்யும். நான் இது பண்ணணும் அது பண்ணணும். வாட் எவர் ஐ டூ அந்த பண்ணுற விஷயத்தில் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் சினிமாவில் இருக்கணும், நம்மளை அடையாளப்படுத்துறதே சினிமாவை வச்சு அடையாளப்படுத்தணும். தன் மீது தான் துளைத்து விட்டன வேட்டைக்காரனின் துப்பாக்கி சத்தத்திற்கு பதபதைத்து பறக்கும் அந்த நாரைகள் போல் நீ யாரை பார்த்தாய் என்று அறியாமலே என்னைத்தானோ என்று படபடத்து உன்னிடத்தில் வந்தடைந்தது என் இதயம். ஃபேவரட் டைரக்டர்? அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் எப்பவுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மிஸ்கின் சார் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நறுவி மூவி ரிலீஸ் ஆகி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிறைய ரெஸ்பான்சஸ் பார்க்க முடியுது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் வேற வேற பேர்களில் வேற வேற கதாபாத்திரங்கள் வேற ஒருத்தராக நீங்கள் இருக்க முடியும். ஸோ அது மற்ற இடங்களை விட சினிமாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சித்தார்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ நம்மளிருந்து அது எவ்வளவோ வேறுபாடாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்ட சந்தோஷம். ஸோ கிரெடிட்ஸ் டு ப்ரொடக்ஷன். ஏன்னா இந்த டைமில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம், எடுக்கிறதுங்கிறது அதை விட கஷ்டம், எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப பயங்கரமான கஷ்டம். எத்தனையோ படங்கள் வெளியே வராமல் கனவுகள் பாதிலேயே நிறுத்தப்பட்ட ஒரு கனவு ப்ராஜெக்டாக இருந்திருக்கு. பட் எங்களுடைய ப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபைல் தானே இது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க, படம் வெளியே வந்திருக்கா, நடிச்சிருக்கோம், வெளியே வரல அப்படிங்கிறப்போ அதுவே நமக்கு ஒரு மாதிரி டவுனாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை தேடுறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக தேடலாம். ஸோ அந்த சந்தோஷம்தான். சார், இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்துட்டு நீங்கள் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது உங்களுக்கு அந்த சேஞ்ச் எப்படி இருந்துச்சு? ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ரோல் தான். அது நம்ம அதில் ஹீரோவாக பண்ணாலும் இல்லை ஒரு கேரக்டராக பண்ணாலும் அது ஒரு ரோல். ஸோ இந்த ஷேடு தானே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அது எனக்கு முதல்ல கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய பல சிறப்பான சீனியர் ஆக்டர்ஸ் ஒரு நேரத்தில் வில்லனாக இருந்து தான் வந்தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டு என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன். ஓகே. ஸோ நறுவி மூவி வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் எப்படி உள்ள அசோசியேட் ஆனீங்க? நானும் டைரக்டரும் குன்னூரில் ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம். அதுக்கு ஒரு 2 டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ டிசைட் பண்ணல, அது நான் சொல்லலை, அது இன்னும் ரிலீஸும் ஆகலை. ஸோ நாங்கள் எல்லா பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்கேஸ் நம்ம மூவி பண்ணுறதா இருந்தால் இந்த லொக்கேஷன், நாங்கள் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் நாங்கள் ரைக்கி போயிட்டோம் என்னுடைய அந்த சாங் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அப்போது தான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போது ஒரு நாள் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கல, இந்த மாதிரி ஒரு நாட் இருக்குது, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகி வந்தது தான் இந்த ஸ்டோரி. ஸோ கிட்டத்தட்ட நீங்களும் டேரக்டரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனீங்களா? அந்த எண்ணம் வரும்போது நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ ஒரே ரூமில் இருந்தோம். ஸோ நிறையா பேசுகிறதுக்கும் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருந்தனால இந்த மாதிரி ஒரு நாட் இருக்குது தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ப்ரொடக்ஷனும் என்னோட சைட்லேருந்து தான் அவருக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்களும் நண்பருடைய நண்பர் தான். ஸோ படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள், படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டேன். ஓகே. ஸோ இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் தான் இந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டாரா, இல்லை லேட்டராக டிசைட் ஆச்சு? அதில் நான் டேரக்டர் தவிர எல்லா ரோலுக்கும் என்னைய வச்சு தான் பிளான் பண்ணுவேன். ஓகே ஓகே. டேரக்டருக்கு ஒரு ஆள் இருந்தனால அந்த ரோலை எனக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதை தவிர நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் எல்லா ரோலுக்கும் என்னைய, பிகாஸ் ஐ எம் ஓப்பன் டு திங்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. இதுதான் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு கிடையாது. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் என்னெல்லாம் என்னோட வழியில் வரக்கூடியதெல்லாம் சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக இந்த சித்தார்த் கேரக்டருக்காக ஏதாவது உங்களுக்கான எக்ஸசைஸ், ஹோம்ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருந்ததா? சித்தார்த் ஒரு பயங்கரமான ஒரு மில்லியனர் மாதிரி அவர். ஸோ ஒரு பாஷ்னஸ் பாடியில் லாங்குவேஜில் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் அதில் சித்தார்த் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் என்னோட ட்ரெஸ் தான். ஓன் ட்ரெஸ், ஓன் காஸ்டியூமா?
முதல்ல நடிக்க வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இந்த படத்தில் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம தான் கொண்டு போகணும். ஸோ அதில் நான் போட்டிருக்க என்னோட அசசரிஸ்லேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே எனக்குள்ளது தான். ஸோ நம்ம வாங்கி வச்சுருந்துருப்போம், ஆனால் அதை நம்ம போட்டிருக்க மாட்டோம். இல்லை நம்ம போட்டிருப்போம், அதை வேறு காம்பினேஷனில் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நமக்கு வேறு காஸ்ட்யூம் இந்த காம்பினேஷன் போட்டால் எப்படி இருக்குன்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இல்லை அதை போட்டுட்டு போக முடியாத இடங்கள் இருக்கும். அண்ட் ஒரு காஸ்டியூம் டிசைனர் கூட உட்காந்து பீரோலே எல்லாம் கபர்ட்லேருந்து அள்ளி முன்னாடி போட்டு நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் என்னோட ட்ரெஸ் எல்லாமே செலக்ட் பண்ணோம். ஏதாவது படங்கள்லேருந்து ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா? உங்கள் லுக்குக்கும் சரி, உங்களுடைய அந்த காஸ்டியூம்ஸ்க்கும் சரி. சொன்னால் சரியாக வருமானு தெரியல, பட் இது ஒரு சிகப்பு கமல்ஹாசன் மாதிரி தான் இது. ஓ, ஆனால் கொலை கிடையாது. புரியுது. ஸோ அந்த ரொமான்ஸ் பார்ட்டோட அது முடிஞ்சிடும். நீங்கள் அது பார்த்தீங்கனாலே, ஆனால் அந்தளவுக்கு நான் பாஷாலாம் இருந்திருக்க மாட்டேன் ஷேர் பண்ண மாதிரி. பட் என்னுடைய முயற்சியில் அதுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அது பண்ணியிருக்கேன். அதில் யாராவது சொன்னாங்களா சார் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வில்லன் ரோல் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு? ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வில்லன் மாதிரி இருக்கு. நான் இப்போ ஆடிஷன்லாம் போனால் சொல்கிறது இல்லை நான். ஏன்னா போனோடனே டிசைட் பண்ணிடுவாங்க. முதல்ல வாய்ஸ் கேட்டோடனே டிசைட் பண்ணிடுவாங்க. சரி நான் இதுவும் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவரும் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் அதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன். அவங்க வாய்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி கணீர்னு அப்படி இருக்கே, நீங்கள் அது மாதிரி ஏதாவது வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் பண்ணலாமேன்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன். இல்லை பண்ணுறேன். நம்ம சினிமாக்காக காத்திருக்கக்கூடிய பயணத்தில் நீங்கள் எல்லா விதமான வேலைகளும் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வச்சு செஞ்சு ஆகணும். ஸோ நமக்கு படங்களுக்கு டப்பிங் போகும்போதோ இல்லை சாங்க்கு ஏதாவது போகும்போதோ அந்த சவுண்ட் இன்ஜினியர் நம்மளை எப்படியும் நம்பர் வாங்கிடுவாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தால் தே வில் இன்ஃபார்ம் மீ. அப்போவும் அங்கேயும் நம்ம வில்லன் ரோல் தான் பண்ணுவோம். ஸோ வாய் மூலமாக இருந்தாலும் சரி, நடிப்பு மூலமாக இருந்தாலும் சரி, நமக்கு இதுதான். அப்படின்னா நான் எங்கே போனாலும் சொல்கிறது இல்லை, நடிச்சிருக்கேனோட நிப்பாட்டிடுவேன். ஏன்னா டிசைட் பண்ணிடுவாங்க நமக்கு, ஓ நீ வில்லன் தான் அப்படின்னு. இல்லை வில்லன் கூட இருக்கிற ஆள் ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஷேடு டெஃபினட்டாக வரும். பட் இட்ஸ் ஓகே, யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் தென் இப்படி தான் நம்ம க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஹானஸ்டி எனக்கு நீங்கள் வந்து அப்படி ஃபீல் ஆகல. நீங்கள் இந்த மேபி ட்ரிம்மெல்லாம் பண்ணால் ஒரு நல்ல ஒரு மாசான ஒரு ஹீரோவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பயங்கர வில்லனாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ரெண்டு பேருமே ஆடியன்ஸ் தான். ஸோ நான் அங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆள் இருக்கு, இங்கே வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து தியேட்டரில் மக்களோட படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விதமான பாராட்டுகள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் இன்டர்வியூ சீனு ஆடியன்ஸுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஃபன்னாக இருப்போம், இந்த மாதிரி தானே இருப்போம். ஸோ இதை பார்க்கும்போது நண்பர்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் என்னோட எப்படி ஃபேமிலியை கூப்பிட்டு போய் அம்மாவெல்லாம் எப்படி கூப்பிட்டு போய் காட்டுறதுன்னு தான் ஒரு இது இருந்துச்சு. பட் அம்மா தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு அதான் எனக்கு ஹாப்பினஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சொன்னோம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோவாக ஃபீல் ஆகுது, இவங்க வந்து வில்லன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு எங்களோட ஆப்ஷன்ஸை நாங்கள் சொல்லிட்டோம். பட் உங்களுக்கு என்ன பர்டிகுலர்லி ஆசை? எல்லாருக்குமே ஒரு பேராசை இருக்க தானே செய்யும். நான் இது பண்ணணும் அது பண்ணணும். வாட் எவர் ஐ டூ அந்த பண்ணுற விஷயத்தில் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான். ஸோ ஹீரோவாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, அது ஒரு கேரக்டர் தான். இவரும் அவருக்கான நியாயத்தை பண்ணுவார், வில்லனும் அவருக்கான நியாயத்தை பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு நியாயங்கள் தான், அவங்களுக்கான நியாயங்கள். நம்ம எல்லாருக்குமே நமக்கான நியாயங்கள் இருக்குது தானே. ஸோ சினிமா மேலே இருக்க லவ்னால வந்துட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஸ்டோரி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் நமக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். கண்டிப்பாக பெரும்பான்மையான மக்கள் அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஆனால் கனவோடு இருப்பாங்க. தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த கனவை புகுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கி இது என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒரு ஆள்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அரசாங்க வேலை, அங்கேயே செட்டிலான ஒரு லைஃப். பட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்கிட்ட. சரி ஓகே, தோத்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோத்ததாக இருக்கட்டும், நிறைவேறாத கனவாக இருக்கிறத விட உழைச்சிட்டு அதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் காலம் தான் இதுக்கு எல்லாமே. ரொம்ப நம்மளை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம வந்து தனியாக வந்து தனக்கான அடையாளத்தை தேடணும்னு இருக்கிறப்போ அதுக்கு டைம் டூரேஷன் தான் காத்திருக்குது, அவைலபிலிட்டி. ஸோ அதெல்லாம் தான் ஒரு இது. பட் இட்ஸ் ஓகே, ஐ டென்ட் மிஸ் எனி திங், ஐ எம் ஹாப்பி. முன்னாடி தெரிஞ்சதை விட இப்போ என்னைய நிறையா பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கொலாபரேஷன் பண்ணலாம். நான் இருந்த ஊருக்கும் இங்கேயும் வாங்க மக்களை படம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, நல்ல ஒரு அரசாங்க வேலை, அது வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதை தாண்டி ஒரு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறது. உங்களுக்கு சினிமாவில் என்னவா ஆகணும் அப்படின்னு உங்களுடைய கோல்? சினிமாவில் இருக்கணும்,
ம். நம்மளை அடையாளப்படுத்துறதே சினிமாவை வச்சு அடையாளப்படுத்தணும். ம்ஹ்ம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய பயணம் போக வேண்டியதாக இருக்குது. அந்த பயணத்தில் இப்போ தான் நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லாருடைய சப்போர்ட்டும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் நம்மளை அந்த அடையாளப்படுத்துகிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்ளோ ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு நிச்சயமா ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா தான் இருந்திருப்பாங்க. பட் வாய்ப்பே அவங்க கிடையாது. இல்லையா? இல்லையா? அதான் கேட்க வந்த இனிஷியலா ஏதாவது சொன்னாங்களா? ஏன் இல்ல கண்டிப்பா எல்லாருமே இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான். பட் அவங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், நவகிரக. நான் எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. ஸோ அதை சுற்றி நவத்திருப்பதின்னு ஒரு இடம் இருக்கு. ம், ம், ம். வைகுண்ட ஏகாதசிக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு நான் தான் டிரைவராக கூப்பிட்டு போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் நாங்கள் அந்த 9th டெம்பிள் போகும்போது அந்த உள்ளே போகிற சன்னிதானத்தை பூட்டிட்டாங்க. ஓகே. சரி, இதை பார்த்துருந்தா நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குமே அப்படிங்கிறப்போ ஒரு பூசாரி என்னை பார்த்துட்டு ஏதோ ஒரு யோசனையிலேயே போயிட்டே இருக்காரு. எனக்கு என்னென்னு புரியல. பட் ஆனால் நான் இன்னொரு சைடு வழியாக ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்தாங்கன்னு சொல்லிட்டு தி ஓப்பன்ட் அப். பட் நானும் உள்ளே போனேன். உள்ளே போகையில் அந்த ஆள் என்னை பார்த்தாலும் வந்து கேட்டார், நீங்கள் அவர் தானே அப்படின்னாரு. சரி, ஏதோ ஒன்று சொல்கிறான், இப்போதைக்கு நம்ம போய் சாமியை பார்த்தா போதும். உள்ளே வந்தால் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்லாம் தள்ளி விட்டு முன்னாடியே கொண்டு என்னை நிப்பாட்டி குடும்பத்தோட பயங்கர தடபுலடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மாக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு என்னைய வந்து அந்த கடைக்குட்டி சிங்கத்தோட வில்லன்னு நினச்சிட்டாங்க. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரே சாயல் இருக்கும்போது எல்லா வேலை பார்க்குற எல்லாருமே வந்து எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எவரோ ஒருத்தர் நம்மளை மாதிரி ஏதோ அவர் மாதிரி நம்ம இருக்கனால நமக்கு ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போ தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ வேற ஒருத்த மாதிரி இருக்கிறேங்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்போது நீ போகிற பாதை கரெக்டு தான் அப்போ அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து தான் கொஞ்சம் சப்போர்ட்டே ஒழிய இனிஷியலாக ரொம்ப பெரிய சப்போர்ட் இல்லை. ஆனா அந்த ஆன்டிஸ்ல யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு உன் பையனுக்கு தான். வாய்ப்பே கிடையாது. நம்ம காதலே கேட்காம போயிடணும். அகேன்ஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. பட் தே ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவங்களுக்கு பசங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி ஸ்டாக்ஸ் we don't know. Yeah, we don't know. Yeah. Alright, so coming back to cricket மாதிரி coming back to நருவி, ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால உங்களுக்கு பர்சனலா ஆன் செட்லே ஆகட்டும் ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததா? நாங்கள் ஷூட் இந்த ஹாரர் ஷாட்ஸ்லாம் நாங்கள் படத்தில் எடுக்குது எல்லாமே நைட் ஷாட் தான். ஸோ அதுவே காடுங்கிறனாலே ஒரு இருள் தான். அடர்ந்த இலைகளுக்கு நடுவில் ஒரு பகல்லையும் ஒரு இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ அங்கே நாங்கள் நைட்டு அந்த குளூரில் ஹாரர் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு சின்ன சவுண்டு கூட, ஏன்னா அந்த எஃபெக்ட் கொடுக்கும்போது இப்போ தான் ஓடணும் அப்படிங்கிற சீனுக்காக நம்ம அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா நமக்கே நேச்சுரலாக தோணும். நம்ம ரூமுக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறமா அந்த சவுண்ட் நம்ம காதிலே கேட்டுகிட்டே இருக்க மாதிரி. பட் ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் நமக்கு தோணும். ஸோ நம்ம வெளியே போகிறதோ லேட்டாக வர்றதோ பகலில் நடக்கும்போது காலோட வேகம் ஒரு இதில் இருக்கும். நைட் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு நம்ம அப்படி பண்ணுறோன்னே தெரியாது. பட் ஒரு பயம்தான் அது. யாரும் இல்லாமல் நம்ம வீட்டில் தனியாக இருந்தாலே ஒரு சின்ன பயம் இருக்க தானே செய்யும். ஸோ அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ரொம்ப பெருசாக ஒரு பாதுகாப்பு மாதிரி ரொம்ப நம்மளை பாதுகாக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் பலதரப்பட்ட ஏஜ் இருக்கக்கூடிய மக்களோட சில பேர் ஓடலாம், சில பேருக்கு ஓட முடியாது. அவங்களுக்கு நம்ம பாதுகாத்து கொண்டு போகணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா நான் ஷூட் இல்லாத சமயத்துலையும் நான் வந்து ஷூட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே இருந்தேன். ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட், ஏன்னா நம்ம நிறைய பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா. ஃபாரஸ்ட் இருக்குது, போலீஸ் இருக்காங்க, லோக்கல் மக்கள் இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் தேர் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ வாஸ் தேர் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து பகல் டைம் ஷூட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். வெதர் ஒன்று, எந்த டைமில் வேணாலும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் வரும். இதுலேயே நைட்டு ஷூட் பண்ணும்போது யார் எங்கே நிற்கிறானே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம் வந்துச்சா? அனிமல்ஸ் நம்ம சந்திக்கலாம், பட் அவங்கெல்லாம் நம்ம கிட்டலாம் வரமாட்டாங்க. அந்தளவுக்குலாம் நமக்கும் மனதைரியம் கிடையாது. விஷுவலாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா காடில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு தூரமாக தெரியாது. அங்கே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அது விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு அது பக்கத்தில் தெரிஞ்சாலும் அவங்க தூரமாக தான் இருப்பாங்க. ஸோ அது எலஃபென்ட்ஸ், இந்த காட்டெருமைகள் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ எந்த காட்டில் சார் ஷூட் பண்ணீங்க நீங்கள்? மூணாருக்குள்ள. ஓகே. நிறைய சின்ன சின்ன எஸ்டேட்ஸ்குள்ள கவர்மெண்ட் பிளேசஸில் பண்ணோம். எவ்வளோ நாள் இருந்தது ஷெட்யூல் எல்லாம் உங்களுக்கு இந்த படத்துக்கு? நாங்கள் ஷூட் டேஸில் கஷ்டப்பட்டதை விட அந்த இடத்த பார்க்கறதுக்கு எங்கள் டீம்லாம் நாங்கள் அலைஞ்சது தான்.
கருணையே இல்லாமல் 25 கிலோமீட்டர் நடக்க வச்சிருவாங்க. ஐயோ நினச்சி பாருங்க எப்படா ரூமுக்கு வருவோம், பாடி தான் எல்லாருமே. ஏன்னா அது ஒன்றும் அப்ஹில் அப்படி டவுன்ஹில்லாக தானே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இடத்துல தான் ஷூட் பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் 10 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நிறைய இடங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கே ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சிருப்போம் இல்லையா எல்லாருமே. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேறு லொக்கேஷன் போகும்போது நேச்சருங்கிறது எப்பவுமே ஒரு பீஸ் தானே. கண்டிப்பா. ஸோ வி ஹேட் அ குட் பீஸ் டைம் அலாங் வித் த ஒர்க். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த படத்துக்காக நிறைய நாள் ஷூட்டிங் பண்ணியிருப்பீங்க. பட் அதில் ஒன் டே என்னால் மறக்கவே முடியாதுப்பா, ஃபன்னாகவும் இருந்துச்சு, த்ரில்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு டேனா எந்த டே? ஒரு நைட்டு ஒரு ஸ்கூல் ஷூட் ஒன்று இருந்துச்சு. அதுவே பேய் ஷாட்டு தான். நானும் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே இருக்கிறது. நான் என்ன பண்ணேன், சரி காரில் போய் ஏன்னா காலைல எழும்பணும், நான் 4 மணிக்கு எழும்பணும், அவங்கள ஆர்டிஸ்ட்லாம் கிளப்பணும், டைரக்டர் டீம் கூட சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ நம்ம அவங்களுக்கு முன்னாடியே எழுந்திருவோம் எத்தனை மணிக்கு படுத்தாலும். அப்போ சரி ரொம்ப டயர்டாகிருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் காரில் படுத்துருந்தேன். ஒடி வந்து கதவை தட்டினாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அங்கே பார்த்தா ஒரு ஆள் ஃபுல் பவரில் ஷூட்டிங் நடத்த விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆள் தான் சப்போர்ட்டாக இருந்தார் முதல்ல. சரி சப்போர்ட்டாக இருக்காரு, நம்ம ஷூட் முடிச்சுட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவாருன்னு. பவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பியா இருந்தாப்ல. நான் உள்ள படுத்துட்டு கார் வேற நம்ம ஏற்றி விட்டுருப்போமா, வந்து தட்டுறாங்க, சார் சார் நான் என்னப்பா அப்படின்னா, அங்கே பாருங்கன்னா விண்டோ இறக்கி பார்த்தா சிங்கம் டைரக்டர் கழுத்தில் கையை போட்டுட்டு நிற்கிது. 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 5 மினிட்ஸில் அவரை அந்த இடத்த விட்டு கிளப்பி வச்சுட்டேன். ஸோ எனக்கு அது ஹாப்பியாக இதா இல்லை, அப்பா ஒரு வழியா நிறுத்தினதால ஹாப்பி ஆயிட்டீங்களா? இல்ல நான் போய் அவர் நைஸா கூப்பிட்டு சில பேச்சுகள், ஏன்னா அவங்க அன்னியனா இருக்கையில அன்னியன் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு, அம்பியா இருக்க அம்பி லாங்குவேஜ்னு இருக்குல்ல, அவங்க பாணிலேயே போய் அவங்க பாணிலேயே போயிட்டு உங்க பேர் தான் சார் முதல்ல வருது ஸ்லைட்ல, நீங்க பண்ணலாமா சார்? அவங்க என்ன ஆக்சுவலி அவர் ஆக்டரா இல்ல டெக்னீஷியனா? அவர் சொல்ல முடியாது. அவர் நம்ம டீம் கிடையாது, நம்ம டீம் கிடையாது, வெளியாள். ஓகே ஓகே. படத்தோட மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸா தானே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? கேமராமேன் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க நம்மலாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு மிக திறமையான அவர் ஆனந்த் ராஜேந்திரன் சொல்லி. ஏடி க்ரூ தான் எனக்கு வந்து ரொம்ப புதிய க்ரூவாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக கம்யூனிகேஷன்ஸ் அதாக தான் இருக்கும். எனக்கும் என்னோட கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸுக்கும் ரொம்ப ஷார்ட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் தான் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி. அதை தாண்டி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்க டைம் தான். ஏடி டீம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண ஜெயின்னு சொல்லிட்டு அவர் நல்ல க்ளோஸாக இருக்காப்புல இப்போது. அண்ட் நாங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டாலும் சில பேர் எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்க மாதிரி பழகிற மாதிரி அவர் பப்பும் நானும் பேசிப்போம் நல்லா. அதுதான் நாங்கள் எல்லாருமே பேசிப்போம். அது ஒன்றும் பெருசாக இது தூரம் கம்மிலாம் தெரியல. வி ஆல் குட். பட் ஒருத்தர் ரொம்ப நம்ம கூட நெருங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அசோசியேட் கொஞ்சம் நல்ல க்ளோஸாக ஃபேமிலி மாதிரி இருக்காப்புல. நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அருவியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன அருவி? நீங்கள் வேறு தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ஸோ நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நமக்கே பலலாம் வராதுங்க. நீங்கள் இருள் அடர்ந்த காடுனாலே இருள் இந்த மாதிரி சொல்லும்போது பரவாயில்லையா, ஒரு வாசமான மலர் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். காடு தானே, காட்டுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, காட்டில் மிருகங்கள் வந்து எதை வச்சு இந்த பொருள் இங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் தான். ஓகே. ஸோ இந்த ஸ்மெல் இல்லாமல் வேற ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அவங்க உடனே இது என்ன ஸ்மெல்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு புதிதான ஒரு ஸ்மெல்லாக இருந்தால் போய் பார்ப்பாங்க இது என்ன ஸ்மெல்லுன்னு. தெரிஞ்ச ஸ்மெல்னா ஓகே நம்ம சாப்பாடு வந்துருச்சு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ வாசம்ங்கிறது காட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆசைகள், அவள் ஒரு நறுமணம் வீசக்கூடிய மலர், ஆனால் அது காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த பேர் வச்சாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு ரைட்டர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பரான ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பேக் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். நிறைய எழுதி போட்டுகிட்டே இருப்போம் சோஷியல் மீடியாவில். ஸோ ஒரு கட்டத்தில் இதை ஏன் நம்ம ஒரு புத்தகமாக ஆக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோம், அது இவ்வளோ இன்டென்ஸான ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப எல்லாத்தையுமே மறைச்சி எழுதணும்னு நினைப்பேன். நான் ரொம்ப பெருசாக வெளிப்படையாக தெரியக்கூடாதுன்னு. ஸோ அப்போது ஏன் இவ்வளோ எழுதி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏன் அதை ஒரு புக்காக போட்டுறக்கூடாது? இப்போ நம்ம நிறையா இருக்கும் நம்மகிட்ட.
எங்கள் அம்மாவுக்கு அப்போ வயசு, அவங்க 1961 பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால 61 கவிதைகள் அதில். ஓ கசடு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தேன். கசடு அப்படிங்கிறது ஒரு பொருள், அதுக்குள்ளே இருக்க அந்த பொருள்னால தான் அந்த பொருளுக்கு மதிப்பு. ஓகே. ஆனால் அந்த பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அது சக்கையாக போகுது. ஒரு டீ தூள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் தான் அதுக்கு பவர். ஆனால் அது கொடுத்துட்டு என்ன செய்யுது, அது போயிடுது. ஸோ ஒரு பெண்ணாகப்பட்டவளும் அப்படி தான் இந்த சமூகத்துக்கு தனக்கான விஷயங்களை கொடுத்துட்டு அவங்க ஒரு சக்கையாக போகிறாங்கன்னா, முன்னாடி ஒரு பெண் படம் தான் போட்டிருப்பேன் நான். வாவ். ஸோ கஸ்டர்டுன்னு அதுக்கு சாகித்ய அகாடமி வின் பண்ண வண்ணதாசன் சார் தான் வந்து அதுக்கு முன்னுரையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன் கமிட்டியில் வேலை பார்க்குற நம்ம பிரதரும் அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதை பிரைல்லையும் பண்ணோம். அதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டாக ஒரே டைமில் கண்ணு தெரியாதவங்களுக்காக நேரடியாக வெளியிடப்பட்ட ஒரு முதல் புத்தகம் அது. அது எல்லா ஸ்கூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் போய் அதை இலவசமாக கொடுத்தோம். அதை வெளியிட்டதும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்வை குறைபாடு உள்ளவங்க தான். ஸோ அவங்க அதை படிச்சுட்டு அந்த மேடையில் கவிக்கு அரங்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமாக நினச்சி எழுதியிருப்போம், இல்லை நம்ம பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சி எழுதியிருப்போம். அந்த சாதாரணமாக நினச்சி எழுதின விஷயங்கள் எப்படி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு மனைவி ஒரு நாளாக எனக்கு சாப்பாடே போடலை அப்படின்னு அவர் மேடையில் சொல்கிறார். ஏன்னா இதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஓகே ஓகே. பட் ஐம் ஹாப்பி. ஓகே, சம்டைம்ஸ் இந்த படம் மாதிரி தான் எல்லாரும் எழுதுவாங்க, ஆனால் அது ஒரு கோர்வையாக ஒரு இடத்துல அதை ஆக்கிட்டு அதை புத்தகமாக வெளியிடுறதுங்கிறது நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம கார்கி வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஐம் ஹாப்பி தட் எவ்ரிபடி சப்போர்ட்டட். அந்த வாய்ஸில் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு கவிதை கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. இது சிச்சுவேஷன் என்னென்னா, ஒரு பொண்ணு கல்யாண மண்டபத்தில் பார்க்குறாங்க, இந்த பையன் பார்க்குறான். பட் ஆனால் அந்த பொண்ணோட தலை ஒரே இடத்துல இருக்காதுல்ல, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவன் சொல்கிறான், தன் மீது தான் துளைத்து விட்டன வேட்டைக்காரனின் துப்பாக்கி சத்தத்திற்கு பதபதைத்து பறக்கும் அந்த நாரைகள் போல் நீ யாரை பார்த்தாய் என்று அறியாமலே என்னைத்தானோ என்று படபடத்து உன்னிடத்தில் வந்தடைந்தது என் இதயம். அங்கே ஒரு 10 பறவை இருந்தாலும் இவன் ஒரு பறவை தான் சுட்டிருப்பான். ஆனால் அந்த மீதி இருக்க 9 பறவை என்ன நினைக்கும், நம்மளை தான் சுட்டானோ அப்படின்னு அது நினைக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி நீ சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க, ஆனால் நீ என்னையே தான் பார்க்குறியோ அப்படின்னு சொல்லி என் இதயம் ஒன்ட்ட வருது. அடடடடா, வாவ், செம்மையாக இருக்கே இந்த லிரிக்ஸ் எல்லாம். நிறைய பாடல்கள் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லிரிசிஸ்ட் தமிழ் சினிமாவில் வந்து ஃபியூச்சரில் அப்கமிங்காக எதிர்பார்க்குறோம். நன்றி நன்றி நன்றி. ஆனால் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நான். அது ரொம்ப அரசியலான பாட்டு, தோட்டான்னு சொல்லி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணேன். ஓகே, பட் பரவாயில்ல. ஆக்சுவலி நீங்க ஃபாரின்ல இருந்து வேலையெல்லாம் விட்டு வந்ததுக்கு இங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு தமிழ் புலமையே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அட் தி சேம் டைம் அது இருந்தனால தான் இங்கே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கணும் அது. நானுமே அங்கே ரொம்ப தமிழ் ஒர்க்லாம் நான் இருந்த ஊரில் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தமிழக அரசு 6 பேருக்கு உலகத்தில் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஸோ லாங்குவேஜுக்காக கவர்மெண்டில் அவார்டு வாங்கினேன். 2 லட்ச ரூபா பரிசும் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். So I'm happy with that. வாவ். ஸோ ஒரு பக்கம் ஆக்டர், லிரிக் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமாக ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களை பற்றி பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயங்கரமான ஜிம் பாடியோட ஃபோட்டோஸ் தான் நிறைய பார்க்க முடியுது. அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் கம்ப்ளைண்டாக வருது, சினிமாக்கு தானே வர, நீ எதுக்கு பாடி பில்டிங் பிக்சர்லாம் போட்டுட்டு. பட் இருந்தாலும் அது சினிமாக்கு அதுவும் தேவை தானே. எனக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் வந்து ஒர்க் அவுட்டுங்க. ஐ ஹாவ் அ குட் ட்ரைனர் அண்ட் வஹாப் சொல்லிட்டு என்னோட ட்ரைனர், பிரதர் தான் அவர். ஸோ நம்ம சில நேரங்கள் ஒரே மாதிரியே நம்மளால் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. ஸோ நம்ம சில நேரம் டவுன் ஆகும், சில நேரம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த நேரங்கள்லாம் ஜிம் தான். ஸோ போகிறது, we are like family. ஸோ அது மட்டும்தான் அது. பட் ஆனால் இப்போ குறைக்கணும் நீங்கள் சொன்னது ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஃபீல் ஆகலை. கரெக்டாக இருக்கா? சரி, ஓகே. பட் இஸ் ஓகே தானே. நமக்கான இருக்க எல்லா கோவத்தையும் அங்கே போய் காட்டிட்டு அப்பாடா நிம்மதியாக வந்து படுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேண்டசி கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஒரு விஷ்லிஸ்ட் இருக்கும்ல உங்களுக்கு, ஒரு செட் ஆஃப் விஷ்லிஸ்ட். ஸோ அதை பற்றி வந்து நாங்கள் கேட்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இந்த டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்? அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் எப்போவுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மிஸ்கின் சார் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எல்லா டைரக்டர்ஸுமே அவங்கவுங்க விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரீசெண்டாக நான் வர்ஷாவோட இன்டர்வியூ பார்த்தேன், பேட் கேர்ள். அவங்க அதுவுமே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து வர்ஷா, ஹலிதா மேம் அண்ட்
சுதா மேம், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும் எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுடைய ஆண்களுடைய கேரக்டர் அவங்க வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் கண்டிப்பா. காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலலாம் நம்ம போய் ஏதாவது ஒரு பங்களிப்பா பின்னாடியாவது நம்ம நின்று அது என்ன நடக்குதுன்னு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி கொஷன் தான். நீங்கள் வந்து உங்களை ஒரு படத்தில் வில்லனாக கமிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த ஹீரோ இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேண்டசி கற்பனை தானே? இருக்கு, நிறைய பேர் இருக்கலாம். தனுஷா இருக்கலாம். ஓ நான் ஒரு சிம்பு ஃபேன். ஸோ வாவ், சிம்பு சார் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், குஷி ஆயிரும்னு நினைக்கிறேன். செம செம. பெரியவங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஆசைகள் இருக்குது, யாரும் கொடுத்தா நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. பட் ஆனால் அது சொல்கிறது கூட இன்னும் நம்ம தகுதியை வளர்த்துக்கணுமோ. அப்படி இல்லை, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தானே, ஒருவேளை நடக்கலாம். லோக்கா படத்தில் சாண்டி மாஸ்டர் பரத்தி எடுத்துட்டாப்புல வில்லனா பண்ணியிருக்காரு. பட் யாருமே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம வேற மாதிரி பண்ணணும் நமக்குள்ளது. அதனால தான் எல்லாருமே நீ ஏன் ஏதாவது ஒரு ரீல்ஸ் மாதிரி போடலை அதெல்லாம் கேட்குறப்போ, அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு ஷேடை என்னோட சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கவே கூடாது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா பழைய காலத்து வில்லன் எல்லாமே வந்து அந்த மீசை வச்சு ஹைட்டாக ஜெய்ஜாண்டிக்காக இருந்தால் மட்டும்தான் வில்லன் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் பிரேக் பண்ணி இப்போ பல நியூ வில்லன்கள் எல்லாம் வரும்போது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் சினிமா இப்படி மாறி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திரும்ப வேர்ல்ட் ஸ்கூலில் வந்து யாராவது ஒரு ஆளை இறக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் மீசையெல்லாம் முறுக்கிட்டு இறக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹீரோயின் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. எனக்கு தானியா ரவிச்சந்திரன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்க யோசிக்காம டப்புன்னு தானியா ரவிச்சந்திரன் சொல்லிட்டீங்க. என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்கள ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்க கூட நடிக்கணும் ஏன்னா ஆசைப்படுறேன். யார் கூட வேணாலும் நடிக்கலாம், பட் ஆசை அவங்க இருந்தா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு வேளை தமிழ் சினிமாவில் டைரக்டராக வரணும் அப்படின்ற ஆசை எங்கேயாவது தோணியிருக்கா? அதுக்கு ரொம்ப பெரிய திறமை வேணும். அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. எல்லா டேரக்டருமே ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள். ஒரு டேரக்டருங்கிறவர் தமிழ்நாட்டோட ஒரு 10 லட்சம் பேரோட ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். அப்போ அந்த 10 லட்சம் பேர் என்ன இந்த யோசிக்கிறாங்களோ அதை ஒரு டைரக்டர் உட்காந்து யோசித்து அதை ஒரு படமாக எடுத்து அதை ஒரு ஷோகேஸ் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி அது ஒரு பயங்கரமான வேலை. ஏன்னா இன்னொருத்தரை பற்றி ஒரு ஆளை பற்றி நம்ம நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறப்போ ஒரு 10 லட்சம் பேருக்கான ஒருமித்த ஒரு கருத்தை நான் அதை வந்து அடாப்ட் பண்ணி அதை நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. மேபி பட் நான் ஒரு சாங்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இட்ஸ் ஓகே. அது ஒரு சின்ன ஸ்டோன் தான். பட் பெரிய சினிமாங்கிறது ஒரு பெரிய உலகம். அதுக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது இப்போல்லாம் டைரக்டர் ஆகணுங்கிறவங்க அவங்க முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ அவங்க ஃபினான்ஷியலாகவும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கான திறமைகளும் அவங்க வளர்த்துக்கணும். ஸோ நாளாக ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுடைய விஷயம் வந்து பெருசாகிட்டே இருக்குது. அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இன்னும் அப்படிலாம் தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ நறுவி படம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ பார்த்துட்டு இருக்க என்னுடைய நறுவி டீம் எல்லாருமே நான் என்ன ஆன்சர் சொல்ல போகிறேன் அப்படின்னு இதுதான் எல்லாருமே ஆச்சரியமா என்ன ஆன்சர் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிட்டது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் வேலை பார்க்குறத நம்ம பக்கத்தில் இருந்து அசஸ் பண்ணுறது, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஒன் லைனர்னா எப்படி இருக்குது, அது பவுண்டட் ஸ்கிரிப்டாக அது எந்த அளவுக்கு அது எலாபரேட் ஆகுது, எப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் எழுதுறாங்க, எப்படி ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் எழுதுறாங்க, அதிலலாம் ஒரு சின்ன ஒரு டேஸ்டர் செஷன் மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு எனக்கு. அடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள், அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க யார் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு பாடி ஆப்ரேஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் லிவர், இந்த பக்கம் கிட்னி, இந்த பக்கம் இதயம் அப்படின்னு ஒன்னொன்னும் ஒரு வேலை செய்கிற மாதிரி அது ஒரு பயங்கரமான வேலையாக இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் பார்த்துருக்க மாட்டோம்ல. ஸோ ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் டு விட்னஸ் ஆல் ஆஃப் தோஸ். ஸோ நம்ம வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடி வரும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். அதுவும் இப்போ எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ஆடிஷன்ஸ் போய் அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனால் இதில் ஆரம்ப காலம், நடுக்காலம், கடைசி காலம் கிடையாது. ரிஜெக்ஷன் எப்போவுமே இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டருக்கு நீங்கள் இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணணும் உங்களை. இல்லைன்னா நீங்கள் ஹாலிவுட் படம் எல்லாம் எதில் பார்த்தாலுமே காஸ்டிங் தான் டாப் ஒன் ஆஃப் த லீடிங் டைட்டில் கார்டுலேயே வரும். பிகாஸ் காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம செலக்ட் ஆகிறோம் அப்படின்னாலும் அது காஸ்டிங் தான்.
நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த என்ன சொல்கிறது, இந்த வேலையை இவங்கிட்ட கொடுத்தா தான் கரெக்டாக பண்ணுவான்னு டிசைட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்புங்கிறது கேஸ்டிங் தான். நம்ம செலக்டும் ஆகிருக்கோம், ரிஜெக்டும் ஆகிருக்கும். பட் இது ரெண்டு அதானாலும் ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லை. ஓகே, ஹாப்பி, ஒரு ஒர்க் வந்திருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இல்லைனாலும் ஓகே, அடுத்த கடையை தேடி போவோம் அப்படின்னு. ஓகே. ஸோ அதுக்கு தான் இதை கேட்டேன், நீங்கள் எப்படி இதை கடந்து போகிறீங்க? ஏன்னா இன்னும் பல பேர் வந்து சாலிகிராமத்தில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் கிவ் அப் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. போதுண்டா சாமி, இது வேண்டவே வேண்டாடா. நீங்கள் எனக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வந்து பேசாமல் லண்டன்லேயே இருந்திருக்கலாம்டா? ஜிம்முக்கு போயிடுவோம். அப்போ ஜிம்முக்கு போயிட்டு அன்னைக்கு போய் லெக் ஒர்க் அவுட் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கெட்ட மனதில் இருக்க வேதனையெல்லாம் போய் எப்படா போய் உட்காருவோன்னு தோணிடும். ஸோ அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் தோணும் நமக்கு, நீங்கள் ஒரே மாதிரி ஒரே பிடிமானத்தில் நீங்கள் எப்போவுமே இறுகியே இருக்க முடியாது, தளர்வுங்கிறது ஏற்படும். அந்த சமயத்தில் தான் ஆண்டவன் என்ன பண்ணுவோம், நம்ம வேறு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் திருப்பி விடுவாங்க. நம்ம இதோட இந்த இதுக்கு நம்ம தலைமுழிகிறோன்னு நினச்ச அன்னைக்கு தான் நமக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஓகே. ஸோ அன்னைக்கு நம்ம யாரையோ போய் சந்திப்போம். அது இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு வேலை தொடங்கக்கூடிய வேலையாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஹேப்பன்ஸ் சேம் லைக் எவ்ரி இண்டஸ்ட்ரி. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது எப்போவுமே இருந்திருக்கு. இதுலேயும் இன்னொரு விஷயம், எப்போவுமே ஒரு ஸ்கேம்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் பணம் கொடுங்க, உங்களை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? உள்ள கேள்வி ப்ரிப்பேர் பண்ணவர் செம்ம திறமையாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெளிநாட்டு ரிட்டர்னில் நான் வாய்ப்பு தேடி போகிறதே நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன், இல்லைனா நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே தேவைகள் இருக்கும் இல்லையா, அவங்க அதை திருட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஸோ அதுக்கு அவங்களுக்கு இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் மோட் சம்பாதிக்கிறதுன்னு நினச்சி ட்ரை பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஓகே. ரொம்ப கிட்டக்கு வரும்போது ஊர் திருநெல்வேலின்னு சொன்னோன்னா பாதி இது ஓடிடும். அப்படிங்க அந்த மாதிரி கொடுத்தது ஏமாந்ததில்ல, உஷாரா தப்பிச்சிட்டிங்க? கட்டாயமாக ஏமாறாமல் வரவே முடியாது நம்ம. ஓகே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை யாராவது ஒருத்தர் கால் இல்லாத ஒருத்தர் கால் இருந்துக்கிட்டே கால் இல்லாமல் நம்மளை ஏமாத்திட்டு போகிற மாதிரி ஏமாற்றங்கிறது நிறையவே நடந்திருக்கு. பல லட்சங்களா கோடிகளா? ஏதோ ஒரு பணம். சரி, நம்ம இப்படி இன்னும் ஒரு பாசிட்டிவ் சைடில் போகலாம். நீங்கள் வந்து லண்டனில் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தீங்க, நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கு? சொல்லலாமான்னு தெரியல, பட் வாங்கினேன். சேரன் சார் கம்பெனி தான் கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் சம்பளம். அது ஒரு ஃபிகரில் இருந்தால் கூட பட் ஐம் ஹாப்பி தட். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் மெசேஜ் வருது எனக்கு, ஹாய்ன்னு சொல்லிட்டு, சேரன் இருக்குது பேர். இப்போ யாரோ நம்மளை கலாய்க்க ட்ரை பண்ணி இறங்கிட்டாங்கடா புதுசா. இன்னைக்கு வந்து நமக்கு அவனோட ட்ரிக் இன்னைக்கு சேரன் சார் தான். எல்லாம் பேசிட்டு ஒரு 2000 ரூபா மட்டும் போட்டு விடுங்கன்னு கேட்க போகிறான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறமா பிரதர் என்ன பண்ணுறீங்க அது என்னன்னு பேசிட்டு நான் அந்த மாதிரி சேரன்னொன்னே எனக்கு புரியவே இல்லை. ஓகே, உண்மையிலேயே சேரன் சார் தான், சம்மந்தமே இல்லாத இத்தனை கோடி மக்களில் எனக்கு இன்றைக்கி நைட்டு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணணுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. காலையில் மேனேஜர் ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் உங்கள் நம்பர் கொடுங்க, ஆஃபீஸ் வாங்கன்ட்டார். எனக்கு இது உண்மையிலே வந்து சரி 100% இது பொய்ன்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா 5 தடவை நேஷ்னல் அவார்டு வின் பண்ணவர், யார்கிட்ட வேணாலும் கூப்பிட்டு பண்ணலாம், நம்மளை கூப்பிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு தான். அப்படி கூப்பிட்டு எனக்கு கொடுத்தது தான் ஜேர்னியோட வாய்ப்பு. மறுநாள் எனக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணார். உண்மையிலே சேரன் சார் ஆஃபீஸுக்கு போனேன். 2 hours பர்சனலாகவும் என்னுடைய புக்கை பற்றி எல்லாமே பேசி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த படத்தில் அந்த ஹீரோங்கிற ஒரு வாய்ப்பு அவர் தான் முதல்ல கொடுத்தது. டைட்டில் கார்டில் பின்னாடி ஒர்க் பண்ணவங்க பேர்லாம் போடும்போது என்னோடய பேர் முதல் பேராக போட்டிருந்தாரு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சார் வந்து இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ நமக்காண்டி அவங்க ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னி படத்தோட அந்த ஜேர்னி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நம்ம சும்மா அதில் ஹீரோவாக இருப்போம், அங்கிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. சார் ஆன் ஸ்பாட்டில் ஒரு பெரிய லென்த்தியான டயலாக்லாம் கொடுத்து மதனை பேச சொல்லுங்கன்ட்டு போயிட்டாரு. ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக இருக்காங்க, நமக்கு சும்மாவே உதறோம். நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே இருக்காங்க, சார் கேமரா பக்கத்தில் இருக்கார். இவ்வளோ பெரிய டயலாக் நம்ம எங்கேருந்து போய் பேச? ஸோ இதை முடிஞ்சதுன்னு நினச்சேன், டிசாஸ்டர் தான் இன்றைக்கி அப்படின்னு. பட் லைஃப்பில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக, இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும். ஸோ ஐ டுக் 5 minutes, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். டைலாக்கை ஒரே டேக்கில் பேசி முடித்தேன் நான். ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி தான்.
அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான், எதுவாக இருந்தாலும் வரும் திடீர்னுட்டு. அப்புறம் நீங்களும் வந்துட்டு ஒரு கோ வித் த ஃப்ளோ கை மாதிரி தான் தெரியுறீங்க. பட் அல்டிமேட்டாக உங்களோட கோல் என்ன? நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த நடிக்கணுங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு எழுத்து நமக்கு தெரியறதுங்கிறது ஒரு நடிகனாக இருக்கிறவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஃபீல் அவனை ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எழுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து வந்தால் எழுத வேண்டியது அவ்வளோதான். பட் அல்டிமேட் கோல் வந்து சினிமாக்குள்ளே இருக்கணும் தான் கோல். சினிமாக்குள்ளே எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆமாம், இல்லை நடிகனாக தான் இருக்கணும். நடிகனாக நடிகனாக தான் தான் இருக்கணும். அது எந்த நடிகனாக இருந்தாலும் ஓகே தான். சூப்பர் ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாக தெளிவாக வந்து ரொம்ப மெச்சோட ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நறுவி படம் மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நன்றி. தேங்க்யூ.